Hi, welcome to Livewithfood. நம்ம இன்னைக்கு Pavbhaji மசாலா பார்க்க போறோம். வெளியே சாப்பிடுற அதே டேஸ்ட் நமக்கு வீட்லயே எப்படி சுவையா செய்யறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இதுக்கு நான் குக்கர் பாத்திரம் எடுத்துர்க்கேன். இதுல வெண்ணெய் அப்படி இல்லனா நெய் ரெண்டுமே எடுத்துக்கலாம். இதோட ஆயிலும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி ஃபுல்லாக நம்ம வெண்ணெய் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நான் பட்டை, லவங்கம், ஏலம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு துருவியது சேர்த்துக்கிறேன். இதோடு நான் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம வதக்கும் போது இந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு நான் சமைக்கும்போது சொல்கிறேன், நீங்கள் கவனிச்சிக்கோங்க. இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டே இருக்கும்போது நம்ம தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சி விழுதாக இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும், அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறேன், பாவ்பாஜி மசாலா பவுடர். அது எல்லா ஷாப்லேயும் ஈஸியாக கிடைக்கும். சப்போஸ் உங்ககிட்ட பாவ்பாஜி மசாலா பவுடர் இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா பவுடரை இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. இதோட நம்ம மஞ்சள் தூள், தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். இனிமேல் பாவ்பாஜி மசாலா சாப்பிட்றதுக்கு வெளியே போக வேண்டாம். நம்ம வீட்லேயே எளிய முறையில் சுவையாக செய்யலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் காய்ந்த வெந்தய இலையை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெஜிடபிள்ஸ் ஒன்று ஒன்றா சேர்க்குறேன். நான் இங்கே உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட கேரட், காலிஃப்ளவர் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் விட்டு நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். காய் நல்லா வேகணும். இப்போ நல்லா வெஜிடபிள்ஸை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கணும். இப்போ நான் கட் பண்ணிய கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலையை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். வேக வைக்கிறதுக்காக மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணீர் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம குக்கரில் இதை 3லேருந்து 4 விசில் நல்லா வேக வச்சிடலாம். காய் நல்லா வேகணும். இந்த ரெசிபியோட சீக்ரெட்டே அதுதான். நல்லா வெந்தாதான் வெண்ணெயோட மிங்கிள் ஆகும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கட் பண்ணிய குடைமிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிறேன். வதக்கிட்டு இருக்கும்போது பாவ்பாஜி மசாலா பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையோட நல்லா இருக்கும். அதனால் இதை 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போது நமக்கு குக்கரில் காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வதக்கிய குடைமிளகாவை இதோட சேர்த்துக்கலாம். முதல்ல காய் நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா மசிச்சிட்டோம். வதக்கிய குடைமிளகாயை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது, நமக்கு கிரேவி பதம் வரணும். அதனால் கொஞ்சமாக தண்ணீர் விட்டுக்கலாம். இந்த பாவ்பாஜி மசாலா பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நான் இங்கே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். சப்போஸ் வெல்லம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்குங்க. உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம் சிம்மில் வச்சு. இப்போது கட் பண்ணிய கொத்தமல்லி இலையை தூவிடலாம். நமக்கு இப்போது பாவ்பாஜி மசாலா தயாராகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சை சாறு விட்டுடலாம். அடுத்து நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பட்டரை சேர்த்துக்கிறேன். பட்டர் கொஞ்சம் அதிகமாக இந்த ரெசிபிக்கு சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம கடையில் வாங்கின பன்னை இதில் நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த வெண்ணெயில் நான் பாவ்பாஜி மசாலா பவுடர், கசூரி மேத்தி ரெண்டுத்தையும் கலந்து வச்சுருந்தேன். அதை இதன் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா சுட சுட நமக்கு பாவ்பாஜி மசாலா தயாராகிடுச்சு. வெண்ணெய் எடுப்பது எப்படி அப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்குங்க. வீட்லேயே எடுத்த வெண்ணெயிலேயே நான் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்தது, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதன் மேலே நான் பட்டரை சேர்த்துட்டு நம்ம பரிமாறலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.